வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 300 தொகுதிகளுக்கு மேலாக மத்தியில் பாஜக 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்றும் என்று பிரபல அரசியல் கருத்து கணிப்பு நிபுணர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் இந்தியா கூட்டணி அதிர்ந்து போய்விட்டது. கிட்டத்தட்ட 7 கட்டமாக நடைபெறக்கூடிய மக்களவைத் தேர்தல் தற்பொழுதே முடிவுகளை வெளியிட தொடங்கிவிட்டார்களா கருத்து கணிப்பு நிபுணர்கள் என்று பார்க்கும் பொழுது ஆணித்தரமாக வடமாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றியே பாஜக தக்க வைத்து கொள்ளும். வடமாநிலங்களை அதிக அளவில் தக்க வைத்து கொண்டு விட்டாலே 300 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைந்துவிடும் என்றும் மீண்டும் மோடி தலைமையில்தான் பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் ஆதாரத்துடன் கூறியுள்ளார். இதனால் மீண்டும் எதிர்க்கட்சியாகத்தான் இந்தியா கூட்டணி இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு இந்த முறை ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகத்தான் வாக்குகளை செலுத்தியுள்ளார் என்றும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூறியுள்ளார். காரணம், 2019ஆம் ஆண்டு தமிழகத்தில் தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி அமைத்திருந்தது. மாறாக இதற்கு மாற்றம் வேண்டும் என்பதற்காகவும் மத்தியில் பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆட்சி இருக்குமேயானால் மிக பிரச்சனையாக தமிழகத்தில் மாறிவிடும் என்பதற்காகவும் 2019ஆம் ஆண்டு திமுகவிற்கு வாக்குகளை செலுத்தினார்கள். ஆனால் அவர்கள் செலுத்திய மிகப்பெரிய தவறான வாக்குகளால் தற்பொழுது வரை அவர்கள் மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த முறையாவது சரியான நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக திமுகவிற்கு எதிராக வாக்குகளை செலுத்தியுள்ளனர் என்றும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஆதாரத்துடன் கூறியுள்ளார். மேலும் மத்தியிலும் இந்தியா கூட்டணி ஆட்சியை இழக்கும், தமிழகத்திலும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையாத நிலை உருவான கவலையில் திமுகவும் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்றும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பாஜக மிக முக்கியமான இடங்களை தமிழகத்தில் கைப்பற்றும் என்றும் 7 இடங்கள் பக்கத்தில் கைப்பற்றும் என்றும் செய்திகளை அவர் கூறியுள்ளார். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழக்க நேரிடும் என்ற அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை செய்துள்ளார்.